ஐயா வந்துட்டுருக்காரு. நமக்கு தெரிஞ்சவர் தான். இவ்வளோ வயசாகிட்டு கூட நம்மளை ஞாபகம் வச்சு பார்த்து பேசிட்டு தான் போவார். இப்போ பேசுகிறாரான்னு பார்க்கலாம். ஐயா வாங்க வாங்க, வந்துட்டிங்களா? வந்துட்டிங்களா? வாங்க. சரி சரி, டீ காஃபி சாப்பிட்டீங்களா? டீ காஃபி ஆச்சா? ஆச்சு. சரி சரி, வீடு உள்ளீங்களா? இங்கே. சரி சரி சரி. நான் பூஜை பண்ணாமல் சாப்பாடு. ஓ சரி, எல்லாம் சிவ பூஜை பண்ணிட்டு தான். ஓ சரி சரி. கோயில் எது? நம்ம இந்த கோயிலுங்களா அங்கே தனியாக இருக்கு? ஓ சரி சரி. நல்லது நல்லது நல்லது. சரி சரி சரி. பூஜையெல்லாம் முடிஞ்சது. பூஜையெல்லாம் முடிஞ்சது. ஆமாம் ஆமாம். சரி. ஓ சரி சரி சரி, இருங்க. பெரியவர் கரெக்டாக கேட்குறாரு பாருங்க. சரி சரி சரி, இருங்க வேற. பூஜை முடிஞ்சதுங்களா? ஓ சரி. ஓ சரி சரி சரி. சரி சரி. அம்மா அப்படியே நின்ட்டாங்க. சரி சரி சரி. ஐயா பார்க்கணும். ஐயா வந்து அவரையே பார்த்து ரசிக்கிறாரு இல்லைங்களா? அருமை அருமை அருமை. சரி சரி, பாருங்க. சரி, நல்ல விஷயம். அந்த கல்வியை பிடிச்சிக்குவேன் அந்த அம்மாங்களா? சரி சரி சரி, பண்ணிடலாம். சரி, இந்த பக்கம் எங்க கிடைக்குங்களா? எங்க வந்தீங்க ஐயா? எங்க கடைக்கு? பீடி அங்கே வாங்கிட்டு போய் நான் குடிக்கிறது இல்லை. ஓ ஓ சரி சரி. எப்போ நம்ம சாப்பிட்றது இல்லை. சரி சரி. சாப்பாடோட சரி. சரி சரி. பீடி எப்பவுமே எதுவுமே இல்லை. பீடி சிகரெட் எல்லாம் எதுவும் இல்லை. சரி, அதெல்லாம் கேடு இல்லைங்களா? 100 வருஷம் ஆச்சாரம் நம்மளுக்கு. சரி, பாருங்க ஐயா தெரியுறாருங்களா? தெரியுறாரு ஐயா? ஐயா வந்தாரே குறிக்கலை வரு தோன்றினரே ஆற்றில் தலைமுழங்கோ குறிக்கலை வரு தோன்றினர் பச்சை நாமளம் தரிசி பாப்பலை வரு தோன்றினரே. அருமை அருமை ஐயா. அவரவே அப்படியே லைவ்ல பார்த்துட்டு பாட்டு பாடுறாரு. சரிங்க, சரி, பார்த்து போங்க. நல்லது நல்லது. சரி சரி, மெதுவா போங்க. ஆமாம், ஏதோ போயிட்டு இருக்குதுங்க ஐயா, ஏதோ ஆண்டவன். சரி சரி, நல்லது நல்லது. சரி சரி சரி, கிளம்பிட்டீங்களா? ஐயா வந்தாரே குறிக்கலை வரு தோன்றினரே ஆற்றில் தலைமுழங்கோ குறிக்கலை வரு தோன்றினரே பட்ட நாமளம் தரிசி பாப்பலை வரோ தோன்றிற முழங்கோ குறிக்கலை வரோ தோன்றினரே. சரி சரி. ஜைனம் பார்வதி மாறே. ஓம் நம சிவாய. வயசு என்னங்க ஐயா ஐயாக்கு? நமக்கு வயசு என்ன ஆச்சுங்க? வயசு 100. அருமை அருமை. வா ஐயா, அருமைங்க ஐயா, அருமை. நல்லது. உங்க அன்பு ஆசீர்வாதம் எல்லாம் வேணும் எங்களுக்கு. அருமை, சூப்பர். சரி சரி, 100 காலம். எல்லாம் 100 காலமா பார்த்து வளர்ந்து வந்திருக்கிறோம் இல்லைங்களா? நடக்கிறீங்க, ஞாபகம் வச்சு எல்லாம் பேசுறீங்க. காலி தயிர் மோரும் சாப்பாடு நெல்லுஞ்சோறும். நெல்லு சோறு. அருமை அருமை. சரி, குதிரைவாளி சோறு. குதிரைவாளியா? சரி. சாம சோறு. சாம அரிசியா? அருமை அருமை. நல்ல ஆரோக்கியமான உணவு. இன்னும் ஞாபகார்த்தமா வச்சிருக்கீங்க. நல்லதுங்க ஐயா, நல்லது. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நன்றி நன்றி. பார்த்து போங்க, மெதுவா போங்க. சரி, நன்றி. வா, 100 வயசு ஆச்சு, இன்னும் ஞாபகார்த்தமா எல்லாம் ஞாபகம் வச்சு நடமாடுறாரு. ஆச்சரியமா இருக்கு. அருமை அருமை.
குன்றி கிராமத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவோட பேர் மாகாளி தொட்டி அப்படின்னு பேர். இது வந்து பால்வாடி, குழந்தைங்களுடைய ப்ளே ஸ்கூல். லாஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்த போது இங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. நைட்டு செஞ்சாங்களா இல்லை விடிகாலையில் மேரேஜ் நடந்ததா என்ன அப்படின்னு சரியாக தெரிலங்க. நார்த்துலலாம் நிறையா இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாங்கப்படி அவங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட்டில் தான் மேரேஜ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் ஒரு சிலர் அந்த மாதிரி கலாச்சாரத்தில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி வாவ், வீடுங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே நேராக போனால் சின்னதாக ஒரு நதி கிராஸ் ஆகும், போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறையா டைம் பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமான டைமென்ஷன்லேருந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம், அனுபவங்கள் எடுத்துப்போம். வயசானவங்க எல்லாரும் அவங்களுக்கான வேலைகளை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் நிறையா பார்க்க முடியுது. அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்மெல்லாம் எந்த அளவுக்கு மன உறுதி இல்லாமல் இருக்கோம் டவுன் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன்னா காடு மேடு எல்லாமே வாழ்ந்து எல்லா விதமான கிளைமேட்டு, எல்லா விதமான ரிஸ்க்கு டாஸ்க்கு இதெல்லாமே எடுத்து வாழக்கூடிய எனக்கே வந்து ஆரோக்கியத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா உடனே அப்படியே மனசு உடஞ்சி போயிடுது. அடுத்தவங்களை எதிர்பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு ஜலதோஷ பிரச்சனை, தலைவலி அப்படின்னு வந்ததுக்கே நேற்று அம்மாக்கிட்ட தான் சொல்லி கடைக்கு போய் ஒரு 100 அடியில் தான் கடை இருக்குது, 100-200 அடியில் கடை இருக்குது. அதுக்கே அவங்களுடைய உதவி கேட்க வேண்டியதாக இருக்குது. பட் இங்கெல்லாம் 90 வயசில் ஒவ்வொரு ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த வயசானவங்க அந்த வயசுலேயும் அவங்களுக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா உண்மையாக பாராட்டணுங்க. அது என்னமோ தெரியல, எந்த விதமான கிளைமேட், எந்த விதமான சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வாழ முடியுது. பட் ஆரோக்கியத்துக்கு ஏதோ ஒன்று அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி. ஓகே, ஆரோக்கியம் தானே லைஃப்பில் எல்லாமே. இந்த போஸ்ட், இபி போஸ்ட் அப்படியே படர்ந்து இருக்கு, கொடிகள் எல்லாம் அருமை. எல்லாம் மழை தண்ணி ஓடிட்டுருக்கு. வா, காட்டாறுங்கிறது இதுதான். தண்ணி சாதாரண நாட்கள்லாம் அளவாக ஓடினாலும் கிளியராக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ஓடுது, சத்தம் நல்லாவே கேட்க முடியுது. பட் அந்த சேறு கலரில் இருக்குது அப்படியே. ஓகே, காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே ஒரு வாக்கிங் போகும்போதே நான் இந்த திசையில் வரல. ஏன்னா இது அந்த நேரத்தில் கண்டிப்பாக இருட்டாக தான் இருக்கும். ஸோ யானைகள் நடமாட்டமெல்லாம் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வரல. நம்ம இங்கே கொஞ்சம் எட்டி பார்ப்போமா.
சூப்பர் சூப்பர். ஓவரால் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஜம்முன்னு இருக்குங்க. தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கும், ஏன்னா நல்லா சில் கிளைமேட்டாக இருக்கு இல்லையா இப்போது, அதனால். ஓகே, அப்படியே மூவ் பண்ணுவோம். இன்னும் கிறிஸ்டல் கிளியராக இருந்ததுன்னா அதில் விளையாடுறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு விதமான சந்தோஷமாக இருக்கும். பட் நாட் பேட், எல்லாமே ஒரு அனுபவம் தான். குஜம்பாளையம் குடிநீர் திட்டம். ஓகே ஓகே, TWAD, பழைய கால பில்டிங். அந்த மஞ்சள் கலர் மாதிரி, சந்தன கலர் மாதிரி ஒரு சுண்ணாம்பு அடித்து வச்சுருக்காங்க. பம்ப் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க, உள்ளே ஒன்றுமே இல்லை, சும்மா கிறுக்கி தான் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மேபி இங்கே ஒரு இது இருக்குது, இது பூட்டி வச்சுருக்காங்க, இதில் இருக்கலாம்னு நினைக்கிறேன், மோட்டார் பம்ப். ஏன்னா இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அப்படின்னு. வாவ். இந்த இடத்துல கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு அப்படியே தூங்கிறது, சில நேரம் மேகி சமைச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் நினச்சி பார்த்தா சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அப்படியே ஒரு சந்தோஷம். ஃபுல்லாக புல்வெளி தான். இங்கே வாலிபால் நெட் கூட எல்லாம் கட்டியிருந்தாங்க, பசங்கள்லாம் விளையாண்டுருந்தாங்க. நல்ல ஆரோக்கியமான விஷயம். இந்த இடமே பாருங்கள், ஒரு செஞ்சு வச்ச ஒரு பிச் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ஊட்டி குன்னூர்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு பார்க் மாதிரியான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. வேற இங்கே தான் விநாயகர் சிலையெல்லாம் கரைச்சாங்க. இந்த தண்ணி கலங்களாக இருந்தால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, உள்ளே ஏதோ ஜீவராசிகள் இருந்தால் கூட கண்ணுக்கு தெரியாது, அதுதான் ஒரு சிக்கல். ஆனால் அதிகபட்சம் தண்ணி பாம்புகள் அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஓடுற தண்ணி தான், அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஒரு மரம் பாருங்கள் அப்படியே கவுந்து கிடக்குது வழியில், அப்படியே மேலே ஏறி போகலாம், பிரிட்ஜ் மாதிரி. ஓகே, தென் அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. எல்லாம் குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு விளையாண்டுருக்காங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும். தண்ணி பயங்கர இதாக இருக்குது, மண் அடிச்சிருக்குங்க ஃபுல்லாக. அப்படிங்கப்பா. கேமரா முக்கிய எடுத்தாலே ஃபுல்லாக டஸ்ட் ஆயிரும் போல் இருக்குது. டஸ்ட் ப்ரூஃப் தான், இருந்தாலும் வேண்டாம் அந்த விஷப்பரிச்சை எதுக்கு போயிட்டு. வா, சரியான மழை தண்ணி ஃபுல்லாக. ஓகே, அப்படியே இங்கேருந்து ஒரு வியூ பார்த்தீங்கன்னா பாருங்கள்,
அதாவது ரெகுலராக ஊட்டி குன்னூரே போயிட்டுருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ஒரு தனிமை, ஒரு ஏகாந்தமான ஒரு பயணம் செய்யணும், நல்லா இயற்கை காட்சியும் ரசிக்கணும், கூட்டம் இல்லாமல் வந்து அப்படியே உட்காந்து நேரத்தை செலவு செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஊட்டி குன்னூர் அப்படிங்கிறது அது ஒரு விதமான அழகு. ஆனால் அங்கே எப்போ போனாலுமே கூட்டமாக தான் இருக்கும், ரொம்ப கமர்ஷியல் மயமாக இருக்கும், தொட்டதெல்லாம் காசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அங்கே. இங்கே அப்படி இல்லைங்க, இயற்கையோடு இயற்கையாக வந்து அனுபவிச்சுட்டு போகலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே பேசிட்டு நண்பர்களோடையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ அப்படியே பேசிட்டு அனுபவிச்சுட்டு போங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு அந்த அம்மா அப்படியே உள்ளே போகிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓஹோ, ஜீவன்கள் எல்லாம் ரோடை பிளாக் பண்ணியிருக்கு, வேறு வழி எதுவும் இருக்கா போகிறக்கு? சரி போட்டோம், அதை ஃபாலோ பண்ணியே நம்மளும் போவோம் மெதுவாக. ஓகே, ஐஸ் தாங்க, சும்மா ஜிலு ஜிலுன்னு இருக்கு. ஒரு 10 நாளாகவே ஜலதோஷம், தலைவலி, உடல் சோர்வு எதுவுமே மாற மாட்டேங்குதுங்க. அப்படியே எதுவுமே ரசிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சின்ன டென்ஷன் தான், ஆனால் நமக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சரி மா, உள்ள காட்டு கிளம்பிட்டீங்க, எவ்வளோ தூரம் போவீங்கம்மா? அதுவே எல்லாம் மேய்ஞ்சுக்குங்களா? விட்டுட்டு நீங்கள் வந்துடுவீங்க, பரவாயில்லப்பா. சாயந்தரம் மறுபடியும் ரிட்டர்ன் வருவீங்களோ? சரி சரி, பொழுது இறங்குனதுக்கு இல்லை அந்த டைம் ஆனால் அதுவே ரிட்டர்ன் வந்து. ஓ சரி சரி சரி, அதான் அதான் பரவாயில்லப்பா. ஓ எல்லாம் மேய்ச்சல் முடிஞ்சதுன்னா வந்துடும். நல்லது நல்லது நல்லது, பரவாயில்ல. சாப்பிட்டீங்களாம்மா காலையில்? ஆ சரி சரி சரி, சரி சரி. இது எங்கே கொங்காடை போகுங்களா இந்த வழி? எவ்வளோ நேரம் ஆகுங்கம்மா இதில் போனால்? நடந்து போனால் மத்தியானத்துக்குள்ளே போயிடலாம், பொழுது இறங்குறதுக்குள்ளே போயிடலாம். ஓ சரி சரி சரி. ஓ சரி, வந்துடுவாங்க. சரி சரி, எல்லாம் தீபாவளிக்கெல்லாம் எல்லாம் வந்து போவாங்க. இல்லைம்மா, நான் உள்ளே வந்தோம், வியாபாரத்துக்குன்னு வந்தோம், கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு போகலாம், தண்ணி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி சரி. அதான் யானையெல்லாம் இருக்குது. அதான் 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 அதான். ஓ சரி சரி சரி, அப்படிங்களா? சரி, ஒன்று பகல் நேரத்தில் அவ்வளோ ஒன்றும் இது இல்லை இல்லைங்க. சரி சரி, நல்லது, பார்த்து போயிட்டு வாங்க. ஒன்றும் இல்லை. சரி சரி. இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாம் நடமாட்டம் வந்துடும் இல்லைங்களா? ஓ சோளம் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்துடும். எல்லாம் விளைச்சல் நேரம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரி, இனிமேதாம்மா அப்படியே கொஞ்சம் பொங்கல் வீட்டு போகலான்னு இருந்தா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நல்லா குளியல் போட்டிருக்கலாம். சரி, முகம் மட்டும் கழுவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகணும், மேலே போகணும். சர்ச்சுக்கிட்ட ஹோட்டல் இது. மேலே கோவிலூர் சர்ச்சு பக்கத்தில் பசவன் கோயில் இருக்கு பாருங்க, அந்த லைன் அந்த லைன். சரி. எல்லாம் காட்டுலலாம் நைட்டு காவலுக்கு போவாங்களாம்மா? சரி சரி. ஓ சரி சரி சரி. சரி. நமக்கு ஊட்டி மேட்டுப்பாளையம்மா, ஊட்டி குன்னூர் அந்த லைனு. கோயம்புத்தூர் நமக்கு ஊர் இதே தான்.
குளிர் இல்லைம்மா, கீழே குளிர் இல்லை, மேலே ஊட்டி சைடு குளிர் இருக்கும். நம்ம கீழே மேட்டுப்பாளையம் டவுன் தான், அங்கே அவ்வளோ குளிர் இல்லை, வெயில் தான் எல்லாம் ஃபுல்லாக. ஈரோடு மாதிரி வெயில் தான் ஃபுல்லாக. மலை மேலே என்ன குளிர் இருக்கும். சரி சரி. ஆமாம், என்ன பொழைச்சி தானே ஆகணும் ஏதோ. சரி சரிங்கம்மா, சரிப்பா. நிறைய மாடெல்லாம் மணி கட்டியிருப்பாங்க, நம்ம மாடு கட்டல போல இருக்கு. மணிக்கு அது சத்தம். ஓ ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லது நல்லது. சரி சரி. சரி பார்த்து. தலைவலி இறைவா. ஓ, காட்டு கோயில், அருமை அருமை. வாவ். பாருங்க, காட்டில் இப்படி ஒரு கோவில், அப்படியே கல்லில் இயற்கையாக வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அருமை அருமை. வாவ். இல்லை, அந்த காலத்தில் கிடச்ச கல் அந்த மாதிரி தான், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரிலாம் எதுவும் இல்லை. அருமை. இது ஒரு மரம், என்ன மரம்னு தெரியலைங்க, நல்லா இருக்கு பார்க்குறக்கு. இந்த ஏரியாலேயும் ஒரு கான்க்ரீட் வீடு தெரியுது, காட்டுக்குள்ளே ஒரு டவர் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் தோட்டங்காடெல்லாம் இருக்குது. பீன்ஸ் போடுறாங்க, உருளைக்கிழங்கு போடுறாங்க, மக்காச்சோளத்துக்கு வந்து சீசனே கிடையாது, எப்போ வேணால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தோட்டங்காடு வச்சு வண்டியிலலாம் விடி லோடு ஏற்றுறாங்க. இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு போகுதுங்க. நேற்று நைட்டெல்லாம் பார்த்தோம், பீன்ஸ் மூட்டையெல்லாம் பிக்கப் வண்டியில் ஏற்றி கொண்டு போனாங்க. அது மாதிரி இது ஏதோ தோட்டங்காடு ப்ரைவேட் போல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இல்லை கல்லுலேயே வேலி மாதிரி போட்டிருக்காங்க, கதவு மாதிரி இப்படி தட்டி மாதிரி போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அருமை. இதுலேயே நடந்து அப்படியே கொங்காடை கிராமத்துக்கு போகலாங்கிறாங்க. பஸ்லேயோ இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இல்லை நம்ம வண்டியிலலாம் போகணும், அப்படியே ரோட்டு வழியில் போகணும் அப்படின்னா ஒரு நாள் ஆகிடும். 40 கிலோமீட்டருக்கு மேலேயே வரும், 40-50 கிலோமீட்டர் வரும். இது வந்து காட்டு வழியில் அப்படியே நடந்து போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அருமை. வாவ். இதிலெல்லாம் காவல் காத்து வாழ்கிறாங்க மக்கள். பாருங்கள் தோட்டங்காடு எப்படி இருக்குன்னு. வாவ். இதான் நம்ம வந்த வழி. இல்லை, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அப்படியே உள்ள காட்டுக்குள்ளே போகிறாங்க. இது ஒரு பாதை இப்படி இருக்குது, இந்த சைடு ஒரு பாதை போகுது. எல்லாம் ஒத்தையடி பாதை மாதிரி தான். இதுக்கப்புறம் வண்டி வாகனம்லாம் எதுவும் பெருசாக போக முடியாது.
மேபி டிராக்டர் கொஞ்சம் இங்கே அங்கே போகலாம், அவ்வளோதான். இது வரைக்கும் ஏதோ வருவாங்க, இந்த பர்பஸ் ஏதோ இருந்தால் வருவாங்க, அவ்வளோதான். ஓகே, ஆடு மேயருக்கு விட்டா இங்கே வந்து அழகாக பாறை மேலே உட்காந்துருச்சு ரம்யமாக. வா, லொக்கேஷன் பாருங்கள் என்ன ரம்யமாக இருக்குன்னு. கேமராவில் தெரியுமான்னு தெரியலிங்க, பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டாக நான் ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பரணி மாதிரி மேலே கட்டியிருக்காங்க. ஒரு ஷெட்டு மாதிரி மரத்து மேலே யானைகள் எல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு வாட்ச் டவர் மாதிரி சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நம்மளோட டார்கெட் அதில் போய் வீடியோ ஷூட் பண்ணணும். இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசி அதில் மேலே ஏறி பார்க்கணும், கிளைம் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அருமையாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மரமே ஒரு விதமான டிசைனாக இருக்குது. வெளிநாட்டு மரம் மாதிரியான ஒரு அமைப்பு. ஓகே, தூரத்தில் பார்த்திங்கன்னா மேலே ஏர்ப்ளேன் போகிற சவுண்டு கேட்குது. பழைய கால என்ஜின் மாதிரியான ஒரு சவுண்டு, நல்லா இருக்குது. அதான் அந்த 90s கிட்ஸ் மீம்ஸ் கூட வரும்ல, எத்தனை வயசு ஆனாலும் ஏரோப்ளைன் மேலே போனால் அண்ணாந்து பார்ப்பான்டா, அவன் தான்டா 90s கிட்ஸ் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி நல்லா இருக்கு. அந்த பெரியவங்களோடு அப்படியே பேசிட்டு நானும் ஒரு உற்சாகமாக போயிட்டேன். ரிட்டன் வரும்போது தான் அப்படியே டயர்டாக ஃபீல் ஆகுது. ஒரு 10 நாள் கொஞ்சம் உடம்பு முடியலைங்க, எனர்ஜி ரொம்ப, பேட்ரி ரொம்ப லோவாகிடுச்சு, ஃபிசிக்கல் பேட்ரி. இன்னும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, அதான் வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, இங்கே ஒரு ஷெட் மாதிரி இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் பின்னாடி. அருமை அருமை. எல்லாம் உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். பாருங்கள், இங்கே இந்த மாதிரி இப்படி இந்த பாறைங்களெல்லாம் ஏறி பார்த்தோன்னா தண்ணியை அழகாக பார்த்து ரசிக்க முடியுது. ஆனால் நம்ம கீழே இறங்கி போகிறதுக்கு தான் இப்போ மைண்ட் இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது, என்னடா அப்படின்ட்டு. கீழே வந்து வியூ சூப்பராக இருக்குங்க, இறங்கி பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடிலாம் வந்தது தான், பழைய சேனல்லாம் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வியூ. இருந்தாலும் இப்போ வந்து புது அனுபவம், மறுபடியும் ஒருக்கா போய் பார்க்கலாம். எந்த வழியை போகிறது, எப்படி போகிறது, இறைவா. ஓகே, ஈரத்துக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி கசகசன்னு ஃபீல் ஆகுது. நல்லா வெயில் நேரத்தில் வந்தோன்னா சூப்பராக இருக்கும். வாவ், வியூ தெரியுதுங்களா? அருமை அருமை. இதில் அப்படியே இறங்கி பார்க்கலாமா? இந்த ஒற்றையடி பாதை மாதிரி போகுது. நல்லா வெயில் இருக்கும்போது மத்தியான நேரம் சுளீர்னு அடிக்கும்போது வந்து தண்ணியில் குளிச்சுட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இந்த குன்றி லொக்கேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புதிய அனுபவமாக இருக்குது அப்படின்னா நீங்களும் ரியல் டைமில் நேரில் வந்து அனுபவம் எடுத்துக்கோங்க. உண்மையாக நல்லா இருக்குங்க, எந்த டிஸப்பாயிண்ட்ஸும் கிடையாது. அழகாக பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணலாம் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம். வாவ், பாருங்கள், அந்த சைட்லாம் அப்படியே பள்ளம் இறங்குது. ஸோ சின்ன சின்ன வாட்டர் ஃபால் மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடிலாம் நான் நிறையா குளிச்சிருக்கேன் இந்த சைட்லாம். நல்ல ப்ரைவசியும் இருக்கும், சேஃப்டியும் கூட. ஈவன் நீங்கள் லேடிஸோடு வந்தால் கூட நல்லா குளித்து என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு, குழந்தைங்களோடலாம் விளையாண்டுட்டு அவ்வளோ ஒரு ரம்மியமான இடங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. இருட்டான இடங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு விதமான ஃபீல் ஆகுது, கசகசன்னு. இந்த அமேசான் ஃபாரஸ்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நில காடுகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்போவுமே ஈரமாகவே இருக்கும், பலவிதமான ஜீவராசிகள்லாம் சுற்றிகிட்டே இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. தென் இதில் அப்படி கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமா? பாருங்கள் வியூ எந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? அருமை அருமை. ஒன்றும் இல்லை, இப்போ மழை சீசன் அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலான டயத்தில் வாங்க, பொங்கல் மாதிரியான டயத்துலலாம் மழை கொஞ்சம் கம்மியாகிடும். அந்த மாதிரி டயத்துலலாம் தண்ணி இருக்கும் பாருங்கள், சும்மா ஐஸ் கட்டி மாதிரி அவ்வளோ கிளியராக சூப்பராக இருக்குங்க. நான் அதிகபட்சமான நேரங்களில் சுத்தமான தண்ணி தான் பார்த்துருக்கேன். இது மழை பெய்யும் போது காட்டாறு இல்லையா, காட்டாறில் மழை பெய்யும் போது அந்த மாதிரி களங்களாக வருது, அதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்படியே நம்ம மேல் நோக்கி போகலாம். சரிங்களா? உள்ளே போயிருந்தால் இன்னுமே அந்த பாறைகள் இருக்கிற இடத்துல இன்னுமே வியூ சூப்பராக இருக்குது. பட் இப்போ நமக்கு எனர்ஜி இல்லை. ஓ, இதில் கூட கொஞ்சம் லைட்டாக இறங்கி பார்க்கலாம் போல இருக்கே. அடுங்கப்பா. ஓ ஓ ஓ, இறக்கத்தில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது போ. ஓகே, இந்த இடத்துல வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துல பாருங்கள், தண்ணி எல்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு. அங்கெல்லாம் ஒரு 4-5 அடி ஆழமாக இருக்கும். ஒரு ஆள் நின்னோம்னா அப்படியே குளிக்கிறதுக்கு இந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சூப்பர் சூப்பர், அருமை. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லொக்கேஷனுக்கெலாம் வந்து இயற்கையோடு என்ஜாய் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் பொல்யூட் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த இடத்துலாம் வந்து எப்போவுமே சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான்லாம் பாருங்கள், பிளாஸ்டிக் ஆகட்டும் எல்லாமே நம்ம வண்டிக்குள்ளே தான் குப்பையை போட்டிருக்கேன். ஐயா, இங்கே காட்டுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? ஆடு மாடுங்களா? இல்லை மேய விட்டுட்டீங்க, தானாக வந்துடும் அதுவே. சரி சரி, ஆள் கூட போகணும். ஓ சரி சரி, எது அந்த கொங்காடை ரூட்டுங்களா ஐயா? இல்லை அது காட்டு வழி. சரி சரி சரி, போயிட்டு பொழுது சாஞ்சு தான் ரிட்டர்ன் வருவீங்க. 5 மணி ஆயிரும் எப்படியும். சாப்பாடு தண்ணி ஏதாவதுங்க ஐயா? தண்ணி கிடைச்சிரும். தண்ணி இருக்கு. சாப்பாடு ஏதாவது மத்தியானத்துக்கு? அப்படியே எல்லாம் மேட்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வர்றது தான். சரி சரி, யானை ராஜா நடமாட்டமெல்லாம் இருக்குது, பார்த்து தான் வரணும், சமாளித்து வரணும். சரிங்கய்யா, பார்த்து போயிட்டு வாங்க. நன்றி நன்றி. சரி, அருமை அருமை. பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு நேச்சுரலான சுபாவம்ங்க அவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். எல்லாருமே வந்து நம்மளோட பழகின மாதிரியே பேசுவாங்க. நல்ல விஷயம். அது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, குப்பை பிஸ்கட் பேக்கெட்டோட கவரு அது இதெல்லாமே வந்து என் வண்டிக்குள்ளே தான் இருக்கும். கரெக்டான இடம் வரும்போது தூக்கி போட்டுருவேன். அந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும். சரிங்களா? இயற்கையாகவே அமைதியாக நல்லா இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம சின்னதாக ஒரு ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். வழியில் ஒரு குட்டி பாப்பா, பக்கத்தில் ஒரு குட்டி நாய், பக்கத்தில் அந்த பாப்பாவோட அம்மா உட்காந்துருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க, கேப்சர் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது, கண்ணுக்குள்ளாரே நிற்கிது. ஸ்டாப் ரெக்கார்ட். பிளாக் கேட் நல்லா இருக்கணும் எப்பவுமே இல்லைங்களா? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்ல விஷயம், நல்ல விஷயம். சரி சரி ஐயா, பெரியவர் நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரி, இன்னைக்கு என்ன விசேஷங்க? ஒண்ணு இல்லை. சரி 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 சரி, சாப்பிட்டுலாம், டயத்துக்கு சாப்பிட்டுலாம். கிண்ணாடி பண்றேன். சரி சரி சரி, ஒரு கம்பி எடுத்துக்கிட்ட கிண்ணாடி கம்பி. சரி சரி, நீ வந்தா கிண்ணாடி கம்பி எடுத்துக்கிட்டு வா. சரி சரி, நல்லது. சரிங்க ஐயா, நல்லது.
போயிட்டு வா. சரி சாப்பிடலாம், அப்படியே நம்மளும் சாப்பிட போறோம். நல்லது நல்லது. சாப்பாடு சரிங்க, சரி, சந்தோஷம் சந்தோஷம். சாப்பாடு ரெடியா இருக்குங்க. கிராமத்து சமையல். வாழை இலை போட்டு அருமை அருமை அருமை. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, அருமை. எருமை மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த ரோட்லேயும் வந்து நிறைய ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் காலையில் சாயந்தரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஒரு நாள் இந்த அடிவாரம் போய் பார்க்கணும். பாருங்கள், அங்கே மலை தெரியுது. அது எவ்வளோ தூரம் என்னன்னு நமக்கு தெரியல. இத்தனை வருஷமாக வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இதில் வந்து ரொம்ப தூரம் போகல. நான் ஒரு டைம் போய் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ போகலான்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சைடில் அப்படியே இந்த மலர்களெல்லாம் பூத்து குலுங்குது. சூப்பராக இருக்குங்க. வாவ். அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. நல்ல சாப்பாடு. சிம்பிளாக இருந்தாலும் பசி நேரத்தில் இந்த கிராமத்து அட்மாஸ்பியரில் சாப்பிட்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் அம்மாவுக்கு வச்சுருக்க 2 இலையில் வச்சு அப்படியே கொடுத்தாங்க. கொஞ்சம் ரசம் அது இதெல்லாம் கீழே வடிஞ்சிச்சு. அது நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. அவங்க நமக்காக அன்பாக கொடுத்துருக்காங்க. என்ன தான் வந்து நம்ம பே பண்ணாலுமே அவங்களுடைய சர்வீஸுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நன்றி சொல்லி ஆகணும். இந்த மாதிரியான ஒரு காட்லேயும் வந்து நமக்கு உணவு கிடைக்குது அப்படின்னா பெரிய விஷயங்க. இங்கே வந்து நம்மக்கிட்ட யூபிஐ இருக்கலாம், ஏடிஎம், பேடிஎம், டெபிட் கார்டு எல்லாமே இருக்கலாம். பட் சாப்பாடு எப்படி கிடைக்கும் ப்ராக்டிக்கலாக? இங்கே ஹோட்டல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹோட்டல் இருக்குது, ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோம்னா அங்கே ஹோட்டல் இருக்குது. பட் நாங்கள் இருக்கிற இந்த தொட்டி மாகாளி அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் ஹோட்டல் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன கடைங்க மட்டும்தான், டீ ஷாப் மாதிரி தான். ஸோ அவங்க எங்களுக்காக செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது என்ன தான் நாங்கள் பே பண்ணாலுமே அவங்களுக்கு நான் ரொம்ப கிராட்டிடியூடை நான் இந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றிகள் சொல்ல சொல்ல வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். காலம் நமக்கு வந்து இன்னுமே நன்றி சொல்வதற்கான பாக்கியத்தை நமக்கு கொடுக்கும். நல்லது நடக்கும் எங்கே போனாலும். ஸோ அந்த முகம் தெரியாத அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மாவோ ஐயாவோ வாட் எவர் ஹூம் எவர் எனக்கு சரியாக தெரிலைங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பசிங்கிற ஒரு நெருப்பை நீங்கள் வந்து அணைச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. பாருங்கள், கையில் டிஜிகேம் இருக்குது, மொபைல் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் சோறு நீங்கள் கொடுத்தது தான். அது மாதிரி நம்மளால் சமைக்கிறதுக்கு இங்கே எந்த ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு வரலை. ஓகேங்க, ரொம்ப நன்றி. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. தலைவலி நெத்தியில் கொஞ்சம் பாரம் இருந்துகிட்டே இருக்குது. பட் பசி ஆறிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா, நன்றி. ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு அந்த அம்மா அப்படியே உள்ளே போகிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓஹோ, ஜீவன்கள் எல்லாம் ரோடை பிளாக் பண்ணியிருக்கு. வேறு வழி எதுவும் இருக்கா போகிறக்கு? சரி போட்டோம், அதை ஃபாலோ பண்ணியே நம்மளும் போவோம் மெதுவாக. ஓகே, ஐஸ் தாங்க, சும்மா ஜிலு ஜிலுன்னு இருக்கு. ஒரு 10 நாளாகவே ஜலதோஷம், தலைவலி, உடல் சோர்வு எதுவுமே மாற மாட்டேங்குதுங்க. அப்படியே எதுவுமே ரசிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சின்ன டென்ஷன் தான், ஆனால் நமக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. சரி, மா உள்ள காட்டு கிளம்பிட்டீங்க. எவ்வளோ தூரம் போவீங்கம்மா? அதுவே எல்லாம் மேய்ஞ்சுக்குங்களா? விட்டுட்டு நீங்கள் வந்துடுவீங்க. பரவாயில்லப்பா. சாயந்தரம் மறுபடியும் ரிட்டர்ன் வருவீங்களோ? சரி சரி. பொழுது இறங்குனதுக்கு இல்லை, அந்த டைம் ஆனால் அதுவே ரிட்டர்ன் வந்து. ஓ சரி சரி சரி.
அதான் பரவாயில்லப்பா. ஓ எல்லாம் மேய்ச்சல் முடிஞ்சதுன்னா வந்துடும். நல்லது நல்லது நல்லது, பரவாயில்ல. சாப்பிட்டீங்களாம்மா காலையில்? ஆ சரி சரி சரி. சரி சரி. இது எங்கே கொங்காடை போகுங்களா இந்த வழி? எவ்வளோ நேரம் ஆகுங்கம்மா இதில் போனால்? நடந்து போனால் மத்தியானத்துக்குள்ளே போயிடலாம், பொழுது இறங்குறதுக்குள்ளே போயிடலாம். ஓ சரி சரி சரி. ஓ சரி, வந்துடுவாங்க. சரி சரி. எல்லாம் தீபாவளிக்கெல்லாம் எல்லாம் வந்து போவாங்க. தம்பி எல்லாம் என்ன பண்ணுறீங்க? மீன் பிடிக்கிறீங்களா? இருக்குதா மீன் இங்கே? அப்படியா? என்ன மீன் இருக்கு? ஜிலேபி மீன் இருக்கா? ஆடுங்கப்பா. பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்களா? எப்படி மசாலா போட்டு வறுத்து சாப்பிடுவீங்களா? என்னடா தம்பி சொல்கிற? நீயே சாப்பிட்ருவியா? நீயே சமைச்சிருவியா? அப்புறம் இல்லை சும்மா விளையாட்டுக்கு பிடிக்கிறீங்களா? பாரு நெட்டெல்லாம் வச்சுருக்கிறான் போல இருக்குது தம்பி, வலையெல்லாம் வச்சுருக்கிறான் போல இருக்குது. அப்படியா? ம். வேறு என்னென்ன இருக்குது இந்த தண்ணியில்? பாம்பு இருக்கா? பாம்பு இருக்கா? இருக்கா? அப்படியா? உனக்கு பயம் இல்லையா பாம்பு பார்த்தா? ஆடேங்க அப்பா. வந்தால் என்ன பண்ணுவ பாம்பு வந்தா? அதுக்கு அடிக்கும். நீ என்ன பண்ணுவ? நீ ஓடிடுவியா? அப்புறம் பயம் இல்லைன்னு? ஓ நீ எல்லாம் போயிடுவியா? அப்படியா? பாரு என்ன வலையெல்லாம் போட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்குறேன். மீன் பிடிக்கிறியா? தண்ணி எப்போவுமே இருக்குமா இங்கே? இருக்குமா? உங்களுக்குலாம் நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியுமா உங்களுக்கு? சரி சரி. பேர் என்ன உன் பேர்? உன் பேர் என்ன? உன் பேர் மகேந்திரனா? உன் பேர் மகேந்திர. அவன் பேர் ருத்ரன். அருமை அருமை அருமை. உன் பேர்? நிதின். வாவ். நித்தினா? பேரெல்லாம் அருமை அருமையாக இருக்குதே. அப்படியா? அருமை அருமை. ஓ சூப்பர். ஸ்கூலில் லீவ் விட்டாச்சா? இப்படியா? வீடெல்லாம் எங்கே இருக்கு உங்கள் வீடெல்லாம்? இங்கே தானா? அப்படியா? சரி சரி. ஓகேங்க, நம்ம பயணம் முடிய போகுது. இங்கேருந்து கிளம்புறோம், குன்றியிலேருந்து கிளம்புறோம். அம்மா தாயே ரொம்ப நன்றி. ஏதோ வந்தோம், ஏதோ சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் திரும்ப போகிறோம். அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப நன்றி தாயே. புளியம்பட்டி பக்கத்தில் வந்தாச்சு.